ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க. இந்த கெட் டுகெதரில் ஒரு பர்சனல் விஷயம் சொல்ல போகிறேன். எங்கள் அப்பாக்கே இன்னும் தெரியாது. இது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஷாக்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக கல்யாணத்தை பற்றி பேசும்போது நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். பிகாஸ் ஐ மீன் லவ்ப்பா. உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், ஆனால் அதில் ஒரு ஏஜ் இஷ்யூ இருக்குது. இப்போ அவர் இங்கே தான் இருக்காரு. ஸோ சாரிப்பா. என்னம்மா எல்லாரும் முன்னாடி இப்படி எல்லாம் பண்ற? ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் த ரைட் டைம். அவரை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. லவ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. பட் ஹீஸ் எ ட்ரூ ஜென்டில்மேன். ஒரு ப்ராப்ளம், ஏஜ் டிஃப்ரென்ஸ். அது எனக்கு ஒரு ப்ராப்ளமாக தோணல. ஆனால் நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல. Now I'll call him on stage. வாங்க சிவா. Hey Shiva, my love. இன்னும் அஸ்வின் தாத்தா கிட்டேயும் சொல்லல. என்ன தாத்தா, எப்படி இருக்கு என் செலெக்ஷன்? எங்க நீ இந்த தாத்தாவை தான் லவ் பண்றேன்னு சொல்லி நினைச்சு நான் பயந்தே போயிட்டேன். என்னப்பா காமெடி பண்ற? நானும் தாத்தாவுமா? ஞாபகம் இருக்காப்பா? ஒரு வாட்டி நீ கூட என்கிட்ட கேட்டியே. நீ தான் யாரையும் லவ் பண்ண மாட்டியா ரம்யா? இட்ஸ் a long distance relationship. தயவு செஞ்சு கவலைப்படாத டாடி. உனக்கு இதெல்லாம் புரியாது. அவன் யூஎஸ்ல இருக்கான். அது வரைக்கும் you'll have to wait. எனக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நானே உன்கிட்ட வந்து சொல்றேன். அது வரைக்கும் ஜஸ்ட் மறந்துரு. நான் அம்ச்ச போட்டோ பாத்தியா? பார்த்தேன். It really looks like me. நான் சொன்னேன்ல, பாரு, அப்படியே ஒரே மாதிரி இருக்கீங்க. அததான் அப்பத்துல இருந்து நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். Yeah, correct. ஏய், ஒரு விஷயம் கவனிச்சியாடா? நீ வயசானா அவர மாதிரி தான் இருப்ப. ஆமால. ஏய், நம்ம லவ் அஸ்வின் கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் சொல்லல. சிவாக்கும் உனக்கும் என்ன ஏஜ் டிஃபரன்ஸ்? சிவா என்னை விட 2 வயசு சின்னவருப்பா. அட, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாமா? நான் வேற எதுவும் நினைச்சு பயந்தே போயிட்டேன். நைஸ் டே. Good evening, everyone. Oh, sorry. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவா. நான் கொஞ்சம் திக்குவேன். ஸோ எல்லாரும் என்ன திக்கு சிவான்னு கூப்பிடுவாங்க. சாரி. தேங்க்யூ. ஓகே. அஸ்வின் சார், நீங்கள் தான் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொன்னீங்களே சார். அப்போ சொன்னேன். ஆனால் அதை விட இன்ஜூரியஸ் டு ஹெல்த் என்ன தெரியுமா? என்னது சார்? லவ்டா. நீ லவ் பண்ணது இல்லைல்ல? இல்லை சார், அம்மா காட்டின பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். உன்னை ஆண்டவ காப்பாத்திட்டா. யூர் லக்கி. போ போ போ, எல்லாரும் குத்தி விடு. போ 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 போடா.
நீ பாப்பா நம்ம வீட்டுக்கு போலாமா முத்துராமலிங்கம் இவ எனக்கு மட்டும்தான் சொந்தம் இனிமே இவ ஏன் கூட தான் இருப்பா பாப்பா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா இப்படி பாப்பா இவன் நான் விட மாட்டேன் அங்க நிக்கிறானே அவதான் உன் பிள்ளை நீ சொன்ன மாதிரி ஒரு பேச்சு பண்ண வச்சுக்கிடுவோம் அவனை நான் வளர்த்தவளாவே இருந்தாலும் என்னால விட்டு தர முடியாது தாயே என் உசுர வேண்டாம் தர என் பிள்ளைய நான் தர மாட்டேன் தாயே அண்ணே எங்களை விட்டு போயிடாதே ப்ளீஸ் எங்களை விட்டு போயிடாதே அப்பா சொல்லுங்கப்பா அப்பா பாருங்க என் மகனை என் கூட அனுப்பிச்சிருங்க இல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். அக்கா அவங்க சொல்றதான் கரெக்ட். என்னதான் இருந்தாலும் முத்துராமலிங்கம் அவங்க பையன். நீங்க வளர்த்த பாசத்துல பேசுறீங்க. சட்டம் கோர்ட்டுன்னு வந்தா அங்க தாய் பாசம் ஜெயிக்காது, சட்டம் தான் ஜெயிக்கும். அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. தம்பி நீங்களுமா? ஐயோ என்ன ஆதரிச்ச தெய்வம் எல்லாம் ஆண்டு போச்சா? ஐயா ஐயா என் பிள்ளைய தடுத்து நிறுத்துங்க, என் பிள்ளை யாரோ தடுத்து நிறுத்துங்க. ஐயா ஐயா என் பிள்ளைய கூட்டிட்டு போடாதுங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுது. முத்துராமலிங்க பாப்பா ஐயோ என்ன சொல்லுது? நீ உங்க அப்பா அம்மா கூட பாப்பா. என்னையா தலையில ரெண்டு புட்டு முட்டிக்கிட்டு தான்ப்பா. நெத்தியில முட்டிட்டு போகலையா? எங்க எல்லாரும் நெஞ்சிலைய குத்திட்டு போறியா? அப்ப பேச்ச தட்டாத புள்ளனை நிரூபிச்சுட்டு போறியம்மா. முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம்னு மூச்சு விடாம கூப்பிடுவாளே உங்க அம்மா, அவங்கள ஊமையாக்கிட்டு போறியா முத்துராமலிங்கம்? ஏழையா பிறந்தாலும் கோழையா வாழக்கூடாதுன்னு எங்க பிள்ளைங்களுக்கு சிலம்பத்தை கத்து கொடுத்துட்டு இப்படி சொல்லாம கொல்லாம போறிய முத்துராமலிங்கம். எங்க சொலசாமி முத்துராமலிங்கத்தை கூட்டிட்டு போறியா தாயே? இனிமே நாங்க யார கூப்பிடுவோம்? முத்துராமலிங்கம் என் ஒருத்தியோட சந்தோஷத்துக்காக ஒன்னு நான் என் கூட கூட்டிட்டு போறத விட இந்த ஜனங்களோட சந்தோஷத்துக்காக ஒன்னு நான் இங்க விட்டுட்டு போயிடுறப்பா. நீ அவங்க கூட சந்தோஷமா இரு, சந்தோஷமா இருப்பா. நீ போயிடு, அவங்க கூட போயிடுப்பா.
இல்லப்பா கோயிலுக்கு போயிட்டு. நாளைக்கு காலையில் ஊருக்கு போகிறோம். நீ துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வை. அப்பா இன்னும் 10 நாள் மேல. திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சுமா, அதான். அப்பா நான் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். வேணாம்மா, நீ போய் துணிமணியெல்லாம் எடுத்து வை. ம். என்ன பண்ண போற பூங்குடி? நான் என்ன பண்ண போறேன் சித்தப்பா? படிச்சா இருக்கேன், வீட்டில் தான் இருக்கணும். எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி? என்ன கேட்டால் என்ன தெரியும், வீட்டில் தான் பேசணும். தங்க விலை ஏறிட்டே இருக்கு. என் வயசும் தான் ஏறிட்டு இருக்கு. சட்டுன்னு உன் மாமா பாண்டியை கட்டிக்க வேண்டியது தானே? ஆசைதான், நான் அப்பா கிட்ட பேச முடியும். சரி, உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். எங்க மாமன் தான் பிடி கொடுக்கவே மாட்டேங்குது. எல்லாம் பேசுறேன் எல்லாம் சரியா வரும். நான் பேசுறேம்மா. இந்தா பூங்குடி. மாமா என்ன இந்நேரத்தில்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன இன்னைக்கு நீயும் உறவுக்காரங்க யாரும் வீட்டில் வெளியே வரல? அதுவா என்னன்னு தெரில. பூந்தென்றல் சித்தப்பா சித்தி எல்லோரும் நாளைக்கு ஊருக்கு போகிறாங்க. அதை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தாங்க. இல்லை இன்னும் 2 வாரம் இருக்கிறதா சொன்னாங்க. யார் சொன்னாங்க? இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே. என்னன்னு தெரில மாமா. சித்தப்பா திடீர்னு கிளம்பணுன்ட்டாரு. தென்றல் மதியத்துலேருந்து அழுதுக்கே இருக்கு. அவளை எங்கேயும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். மாமா உள்ளே வந்துட்டு ஒரு வாய் சாப்பிட்டு போயேன். இல்லை இருக்கட்டும். கிளம்பும் போது எல்லாம் வரும் உனக்கு. போ அப்படி போயிட்டு வா. இதே வேலை தான் அக்கா இவனுக்கு. சரி விடு, சின்ன பிள்ளை தானே. எல்லாரும் ஒரு வாட்டி ஏ பூங்குடி, சீடு முறுக்கெல்லாம் உள்ள வச்சிட்டல? வச்சுட்டேன். பாண்டி நாங்கள் ஊருக்கு போகிறோம். சர்ரா, என்னை மறந்துடாதடா. ம், அக்கா இதை உன்கிட்ட கொடுக்க சொல்லுச்சு. சர்ரா. அம்மா தேடின போகிறேன். நான் வரேன். பாண்டி திடீர்னு அப்பா கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. என்னை வெளியும் போக விடல. உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னே தெரியலடா. இந்த 18 வருஷத்துல இந்த 2 வாரம் தான் நான் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்னை மறந்துடாதடா. 2 வருஷத்துல நான் படிப்பு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை நான் கூட மதுரைக்கு வந்து என்னை பாருடா. போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது உன்னை ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா. ஏதாவது பண்ணி என்னை வந்து பாரு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. உயிரே போகிற மாதிரி இருக்கு. லெட்டர் பின்னாடி அட்ரஸ் எழுதியிருக்கேன். லெட்டர் போடு. என்னை மறந்துடாதடா. லவ் யூ பூந்தென்றல். சாரி திலக், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்.
ஸ்டுடியோவில் நடந்ததெல்லாம் இப்போ தான் மலர் என்கிட்ட சொன்னான். வெரி சாரி. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்துல். ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் வத்தாமல் ஓடிக்கிட்டு இருந்த ஆறு இது இப்போ எப்படி ஆயிடுச்சு பார். ஆறும் வத்தி போச்சு, ஏரியும் கெட்டு போச்சு, அதனால் விவசாயமும் அழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி எலும்பு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு 60 குழந்தைங்க எங்கள் ஊரில் இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் தீரனோட இந்த ஃபேக்ட்ரி தான். வாங்குருவா வாடா. திலக், இது முருகன், நம்ம இயக்கத்தை சேர்ந்தவர். யாசின் பாய், இது யாசின் பாய், எங்கள் ஊர் தலைவர். தம்பி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஊரை பார்த்துருந்தீங்கன்னா பச்சை சம்காலத்தை விரிச்சு விட்ட மாதிரி சும்மா பச்சை பசேல்னு இருக்கும். நெல்லை சும்மா தூவி விட்டு வந்தால் போதும், 3 மாசத்துல அதுவாக விளைஞ்சு நின்று அறுக்க வா வான்னு கூப்பிடும். எந்த பெருங்கொடையிலையும் வத்தாத பெரிய ஏரி. எல்லா ஜீவராசியும் சுதந்திரமாக வாழ்ந்த மண் இது. ஆனால் இப்போ ஃபேக்ட்ரியோட ரசாயன கழிவை ஏரியில் கலந்து வராத நோயெல்லாம் வர வச்சுட்டாங்க. சிறுசுங்கள்லாம் கை கால் விளங்காமல் கிடக்குதுங்க தம்பி. தம்பி, அந்த காலத்தில் எம்ஜிஆரும் சரோஜியும் ஆடி பாடின இடம் இது. இப்போ எப்படி இருக்குது பாரு சார். இந்த ஏரியோட மீன்பிடி குத்தகை அப்போவே பல லட்சம் ரூபாய்க்கு போவோம். இப்போ பாருங்க, ஒரு தவளை கூட தென்பட மாட்டேங்குது. பாரதி ராஜா பட லொக்கேஷன் மாதிரி இருந்துக்குது, இப்போ தான் பாலா பட லொக்கேஷன் மாதிரி ஆகிட்டு. சுமாரா இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர கழிவில் ஆர்சனிக்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அது இந்த ஏரியில் கலந்து நிலத்தடி நீர்லையும் கலக்குது. அந்த கெமிக்கல் தான் இங்கே இருக்கிற எலும்பு நோய்களுக்கும் முடக்குவாதத்துக்கும் காரணமாக இருக்குது. சார், இவங்க கதையாக சொல்லுவாங்க சார், அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க சார். சொந்தத்திலே ஒன்றுக்குள்ள ஒன்று கல்யாணம் பண்ணிக்குவாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதான் சார் குழந்தைகள் இந்த மாதிரி குறையோட பிறகுது. சார், நீங்கள் கவர்மெண்ட் டாக்டர் விட இந்த ஃபேக்ட்ரிக்கு நல்லா ஜிஞ்ச கறீங்க. அப்துல், இப்போதான் கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லாமல் இருக்கு. எதுக்கு இந்த டிவி கார்லாம் கூட்டு வந்திருக்கேன்? இந்த ஃபேக்டரி ஊருக்கு வந்ததோடு தான் எல்லாருக்கும் வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருக்கு. கோயில் கும்பாபிஷேகம், ஜமாத்துக்கு 5 லட்சம் ரூபாய் டொனேஷன், இந்த மாதிரி தீரனையா எவ்வளோ செஞ்சிருக்காரு. நன்றி கேட்டவங்களா? 2 நாளைக்கு முன்ன கூட 500 நம்ம ஊர் போர் போட்டு கொடுத்துறாங்க. சும்மா நிறுத்தியா நீ? என்னையா போர் போட்டு கொடுத்தாங்க? 5 அடியில இந்த தண்ணி 500 அடி ஆழத்துக்கு போனது காரணம் இந்த ஃபேக்டரி தாயா. பேசுற பெரிய பேச்சா? காசிம், கம்பெனில காசை வாங்கிட்டு இப்படி பண்றியே, ஊரே சுடுகாடு ஆக்கிட்டியே. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன் பாவி. தீரன் போட்ட எலும்பு துண்டுலாம் நம்ம விழாவில தான் புடுங்கினது நம்ம மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. காசிம் பாய், கிளம்பு கிளம்பியா. யோ, அங்க என்ன நடந்து போய் பாரு. சரி சரி சரி, கேமரா கூட தான் போதுமா? மாய பண்ணுங்க. ஏய், கேமரா இறக்குறா. சரி, என்ன இறக்குறா? ஏய், உங்களுக்குலாம் வேற சப்ஜெக்டே கிடைக்காதயா? எப்ப பார்த்தாலும் மீத்தனத்தை நிலம்பால் அடிச்சு வாய்க்குள்ள அரசாணி குடிச்சு உசுர எடுக்கிறீங்க. துணி ஃபேக்டரி ஆரம்பிச்சா சாயம் அடிச்சுன்றீங்க, அணுவலை ஆரம்பிச்சா கதிர் வச்சுன்றீங்க. எந்த திட்டம் ஆரம்பிச்சாலும் போராட்டம் பண்ணி ஏத்துனா எப்பறம் நாடு முன்னேறும்? சாதாரண மக்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது சார். கரண்ட் என்ன மரத்துலயா காய்க்குது? அந்த கெமிக்கல் கட்டுது, இந்த கெமிக்கல் கட்டுதுன்னு சொல்றீங்கல்ல. கக்கூஸ் கப்படிச்சா பால் ஊத்தியா கழுவுறீங்க, ஆசிர் ஊத்துறீங்கல்ல. கரெக்ட் தான் சார், ஆசிர் ஊத்திக்கலாம் கக்கூஸ் சுத்தமாகுது. ஆனால் அதை வச்சு குண்டி கழுவ முடியுமா சார்? ஏய், என்ன பிரஸ் திம்பரா? போட பார்த்தல, போட்டோகிராஃபி நாட் அலோட். படிச்சவன் தானே நீ? முதல்ல எல்லாரும் இங்க கிளம்புங்க கிளம்புங்க. புறம்போக்கே சார் கூப்பிடுறாரு சார், உங்களை தான். இல்லை சார், புறம்போக்கு இடத்த வாங்கி ஃபேக்ட்ரி கட்டுருக்காங்க, ஓகே. இந்த ஏரி மாசம் சேர்த்து வாங்கிட்டாங்க. ஏங்க சார், ஏரி சுற்றி வெளியே போட்டிருக்காங்க. அது இந்த ஊரோட ஏரி தானே சார்? யாரும் ஃபோட்டோ எடுக்கணும் போர்டு வச்சுருக்காங்களே, அப்படி உள்ள என்ன சார் பண்ணுறாங்க? அணுகுண்டு தயாரிக்கிறாங்களா, ராக்கெட் செஞ்சு விட்டுட்டு இருக்காங்க சார். ஊரு பேர் தெரியாத சேனல் நீ என்ன சட்டம் பேசுறியா? வேணா போய் கேஸ் போட சொல்லு. போ. ஏய், என்ன ரெக்கார்ட் பண்ற? போடு. சார் படுத்துக்கலாமா? படுத்துங்க சார். போத்துங்கப்பா, சரி போத்துங்க. போதும். விளக்கேத்து. கண்ணாடி போட்டுக்கலாம் சார்? கண்ணாடி இருக்குது சார், இருக்குது. நீங்கள் போதும் போட்டு பூலாம் போடு சார். இப்படியா சார்? இந்த கால் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் சார். கால் மேலே கால் போடக்கூடாது சார். இந்த விரல் கட்டுவாங்க இல்லையா, நம்ம கட்டலை தான். ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் சேர்த்து வச்சுங்க சார். அப்படி தான். ஓகே, வெரி குட் வெரி குட், ரைட். ஓகேவா? அடுத்து போலீஸ் யாருப்பா? இங்கே வா. டைலாக்லாம் பார்த்துட்டியா? ரைட், வெரி குட். போ, போலீஸ்னு கூப்பிட்டோன்னு வரணும். அந்த காப்பி கொடுக்குற பொண்ணுங்க. ஏமா அங்கே போய் நிற்கிற? இங்கே வா இங்கே வா. எங்கேருந்து வர? நீ கீழே இருந்து வரியா, அங்கேருந்து வரியா? சரி, அங்கே போய் நில்லு, அங்கே போய் நில்லு. எங்கேருந்து வரணும் நான் சொல்கிறேன் அப்புறமா. போ, அங்கே போய் நில்லு. போ போ. சரி, ஓகே சார். ஓகே ஓகே, ரெடி 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 ரெடி. வாங்கப்பா, லைட்லாம் ஏதாச்சா? ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. சார், நீங்கள் வந்து நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்ன உடனே கொஞ்சம் மூச்சு பிடிச்சிக்கணும். ஏன்னா மூச்சு ஏறி இறங்கக்கூடாது இல்லையா? ஆமாம் ஆமாம், பாடி இல்லையா? ரைட் சார். அப்புறம் அப்போ இது மாதிரி யுரேகா சாருக்கு இந்த ஷார்ட் முடிஞ்ச உடனே சிரிச்சுக்கிட்டே எழுந்திருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கணும். ஓகே, ரெடி சார் ரெடி சார். அம்மா நீ ரெடியா? அங்கே இரு, நான் எங்கே வரணும்னு சொல்கிறேன். தள்ளுப்பா, தள்ளு தள்ளு. தள்ளு. வாப்பா, உள்ள வாப்பா, உள்ள வா. பேடோட அங்கே நிற்கிற பாரு. வா வா, ரெடி ரெடி ரெடி. அம்மா காஃபி கொண்டு வர பொண்ணு, நீ இங்கே வா. கேமராவுக்கு பின்னாடி இருந்து போ. ரெடி
ரெடி என் கிளாப்பு ஸ்டார்ட் கட் 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 எங்கேயா சந்தனம் ஒரு ரூபா ஒரு நிமிஷம் சார். என்ன ஒரு நிமிஷம் இதெல்லாம் கவனிக்காதீங்க எங்கேயாவது பேடை வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுங்க மேடம் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க நீங்கள் இப்போ ஃபியூனரல் கண்டக்ட் பண்ணலாம் இந்தாங்க மேடம் லெட்டர். நேற்றுலேருந்து நீங்கள் ஒன்றுமே சாப்பிடல, கொஞ்சம் காஃபியாவது குடிங்களேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுனால உடனே அடக்கம் பண்ணணுமா எல்லாரும் சொல்கிறாங்க. அடக்கம் பண்ண ஏற்பாடு பண்ணட்டுமா? தலையாட்டுக்கு மேடம். வந்துருமா, நீ வந்துரு 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 வந்துரு. மேடம் நீங்கள் எழுந்துருங்க. பேன் பண்ணி பிடி. ஓகே. போதும் மேடம், போதும், முட்டி போடுங்க. செல்லப்பா, எங்க அப்பா சொன்னாரு என் கூட வேறு பெண் இப்படி பாதிலே விட்டு போயிட்டே. உலகத்திலேயே நீ ஒருத்தன் தான் நன்றியோட இருப்பேன்னு சொன்னாரு. உன் நன்றியை நல்லா காட்டிட்டியே. என் அப்பாவோட தூக்க மாத்திரையை சாப்பிட்டு எப்படி சூசைட் பண்ணிட்டியே. நான் எங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டு வேணும்னு தான் இப்படி தூக்க மாத்திரையை சாப்பிட்டியா? பணம் படிப்பு இல்லைனாலும் உன் பண்புக்காக தானே உன் பின்னாடியே வந்து. என் அப்பா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உதறி தள்ளிட்டாங்க. நீ இருக்கிற தைரியத்துல தானே. சின்னப்பா, நீ ரொம்ப நல்ல வேண்டாம். நீ நிச்சயம் கடவுள்கிட்ட தான் இருப்ப. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? கடவுள்கிட்ட கேட்டு நீ அப்பாவும் இருக்கிற உலகத்துக்கு என்ன கூட்டிட்டு போட சொல்றியா? கூட்டிட்டு போட சொல்றியா? காடி. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர் சூப்பர், பிரமாதமா வந்துருச்சு, பிரமாதமா வந்துருச்சு. ஓகே ஓகே மேடம். மேடம் என்ன பாச்சு? என்னாச்சு? தண்ணி எடுத்துவாங்க, தண்ணி எடுத்துவாங்க. சார் தண்ணி கூட குடிக்க மாட்டேங்க சார். பயமா இருக்கு சார். சார் சினிமா சார் எடுக்க சொன்னது இப்ப இல்லை சார். என்ன சார் ஆச்சு? இல்ல மேடம், கொஞ்சம் சீரியஸான சீன், எமோஷனலான டயலாக் பேசிக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு இப்படி இது. மேடம் ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் சார். வெயிட் பண்ணுங்க சார். பல்ஸ் கம்ப்ளீட்லி டவுன் ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸ்ல ஏத்த மாட்டோம். Come on.
பண்றீங்க? இந்த மீனை விற்க போறேன், அதான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். எது ஏய் கயல், கூடாத. யாரை கேட்டு இதெல்லாம் பண்ற? அந்த ஃபிஷ் ஒன்று என்ன பண்ணுச்சு அதை பாரு, எவ்வளோ க்யூட்டா வெள்ளையா இருக்குன்னு. ஓ அது வெள்ளையா இருக்கா? அப்ப அந்த ஷீலாவும் வெள்ளையா இருக்கா, இந்த ஃபிஷ்ஷும் வெள்ளையா இருக்கு. அப்ப நான் கருப்பா இருக்கேன், அதானே சொல்லி காமிக்கிறேன். ஐயோ அப்படி மீன் பண்ணல ஷீலு. மீனு என்ன சொன்ன? ஷீலுவா? எப்ப பார்த்தாலும் அந்த ஷீலா நினைப்பாவே இருப்பியா? சாரி. இது பாரு பாண்டி, இப்போ நம்ம இருக்கிற நிலைமையில இந்த ஃபிஷ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகே என்னமோ பண்ணி தொலை. புடி செல்ஃபி எடுத்து உன்னை சேர்த்து வித்துக்கோ. அவ்வளவுதான் பாப்பா, முடிஞ்சு. சார் என்னாச்சு? கையில் கீழே விழுந்துட்டாலாமா? செக்ரட்டரி சொன்னாரு. எல்லாம் உங்களால தான் சார். என்னாலையா? இல்லை சார், உங்கள் வீட்டில் இருக்கிற லக்கி ஃபிஷ்ஷை நீங்கள் விற்க போகிறீங்களாம், அதை வாங்கி கொடுங்கன்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா. முடியாதுன்னு இழுத்தேன், அப்படியே குப்புறம் வந்துட்டா சார். லக்கி ஃபிஷ்ஷா? ஆமாம் சார். கையிலுக்கு 3 வயசு இருக்கும்போது என் ஒய்ஃப் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா. அப்போ அவங்க அம்மா சொல்கிற சின்ன சின்ன கதையெல்லாம் அப்படியே நம்புவா. இந்த அலாவுதீன் சிண்ட்ரெல்லா கதையில் நடக்கிற மேஜிக் மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபிஷ்ஷும் அந்த மாதிரி மேஜிக் பண்ணணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கா சார். அதனால வந்த விளைவு தான் சார் இது. சார் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார். உங்ககிட்ட இருக்க லக்கி ஃபிஷ்ஷு மேஜிக்லாம் பண்ணாது, மேஜிக்லாம் போங்குன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். அப்போ நீங்கள் பண்ணுற மேஜிக் மட்டும் அது வேற சார். டேவிட் பிளேன், அப்போலோ ராபின்ஸ், இட்ஸ் ஆல் ப்ரூவ்டு சார். மந்திரத்தில் விடுற மாங்காய் கதை இல்லை சார். அதெல்லாம் விடுங்க சார், வாங்க சார். கயல் என்னமாச்சு? லக்கி ஃபிஷ்ஷை விற்க போறீங்களா அங்கிள்? ஆன்ட்டி தான் சொன்னாங்க. வேணாம் அங்கிள் ப்ளீஸ். ஆண்டி சும்மா சொன்னாங்கம்மா. லக்கி ஃபிஷ்ஷை போய் யாருன்னா விற்பாங்களா? நீயே ஒன்று பண்ணு, இப்போவே என் கூட வீட்டுக்கு வா. உனக்கு என்ன வேணுமோ அதை கிட்ட கேளு, கண்டிப்பாக உனக்காக அதை செய்யும். சார் என்ன சார்? விட்டுருவீங்களா அங்கிள்? நிற்க மாட்டேன். போய் ப்ரே பண்ணிக்கிறியா? சரி. ஃபிஷ்ஷுக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? இந்த ஸ்கூல்ல என் ஹேண்ட் ரைட்டிங் கேவலமா இருக்குன்னு ஒரு மிஸ் என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு அந்த மிஸ் கிட்ட திட்டு வாங்க கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கிட்டேன். பாய்.